இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாய்ப்புண்ணு அப்புறம் வயிற்று புண்ணு வெயில் காலம்னாலே இதாங்க பெரிய பிரச்சனை. அதுக்கு ஒரு முருங்கைக்கீரையில் ஒரு சாறு செஞ்சு பார்ப்போம். உண்மையிலே இது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பட்டை மிளகாவை கிள்ளி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய அரைமுடி தேங்காவாக எடுத்து கொஞ்சோண்டு சீரகம் போட்டு அதையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எங்கள் வீட்டிலே இருக்கிறதுனால அதை எடுத்து வச்சுருக்கோம். அதோடு சேர்த்து அரிசி கழுவுனா 2வது தண்ணி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும், கருவிடக்கூடாது, சிம்லேயே இருக்கட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், மோஸ்ட்லி இதுக்கு சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு சின்ன வெங்காயம் வந்து சளியும் ஆற்றும், அது இல்லாமல் சாருக்கு ஒரு தனி டேஸ்ட்டும் தரும். ஸோ எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சாறு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ஓரளவு வதங்கினா போதும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம பட்டை மிளகா வச்சுருக்கோம்ல, கீரி ஒரு 3-4 பட்டை மிளகா போல். இந்த பட்டை மிளகா தான் இந்த காரத்துக்கே, மற்றபடி எந்த மசாலாஸும் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் 4-5 பட்டை மிளகா நல்லா கீறி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நம்ம கயனி, அதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கயனியை ஊற்றி நல்லா ஓரளவு எப்படி சொல்கிறது, அந்த மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அந்த நம்ம எடுத்து 2வது அரிசியை 2வது வாட்டி கழுவுன தண்ணி தான் கயனி, அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொத்து போல் கீரை, அந்த மோஸ்ட்லி அந்த நடு காம்பு இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு, எப்போதுமே கொஞ்சம் கீரை வெந்து அடங்கினதுக்கப்புறம் உப்பு போடுங்க. கீரை இருக்கும்போது நிறைய இருக்க மாதிரி தெரியும், அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தெரியும். அதனால் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா திருவி வச்சுருக்கோம்ல அரைமுடி தேங்காய், அதோட கொஞ்சோண்டு சீரகமும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஊற்றிட்டிங்க, நல்லா வேக விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சாறு வந்து அருமையாக ரெடி ஆகிடும். இதில் தேங்காய் பாலும் நல்லாவே புண்ணு ஆற்றக்கூடியது. ப்ளஸ் இந்த கயனி சாறுங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து வயிற்றுக்கு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வகையான புண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த புண்ணு உடனே ஆற்றும். குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் வர எல்லா வாய் புண்ணு, வயிறு புண்ணு, வயிற்று புண்ணு தான் வாயில் வந்து காட்டும். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.